தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். கேஸ போடுறீங்க, அது விசாரணைக்கு வரும்போது வாய்தா கேட்கறீங்க, இதெல்லாம் நியாயமா என்று நீதிபதியே புலம்பி இருக்கிறார். யாருடைய கேஸ்ல? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கேஸ்ல கோர்ட் உச்சநீதிமன்றம். விவரங்களை பார்க்கலாம். காமராஜர் குறித்து அவதூறாக பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவாவுக்கு எதிராக கலகம் மூட்டி குளிர்காய நினைக்கிறாங்க. நீங்களே அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க முதலமைச்சர் சொல்ல, இவரே குண்டு வைப்பாரா, இவரே குண்டை எடுப்பாரா அப்படின்னு கலாய்த்து விட்டிருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. உலகிற்கே மாடல்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியிலே பள்ளிக்கல்வித்துறையிலே சீலிங் பெயர்ந்து விழுந்து மாணவர்கள் படுகாயம். ஐயோ, என்ன செய்ய போகிறார்? அவருடைய ஏரியாவில் புகுந்து விட்டதே, பெயர்ந்து விட்டதே. விவரங்களை பார்க்கலாம். கூட்டணி பேசியது நான் இல்லைங்கண்ணா, அண்ணா அது அமித்ஷா தாங்கண்ணா பேசினாரு, அமித்ஷா தான் சொல்லுவாரு, அமித்ஷா சொன்னா கூட்டணி ஆட்சி தான், அது எனக்கு வேத சத்தியம்னு சொல்லியிருக்கிறார் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள். நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையமும் குமாரபாளையமும் கிட்னி பாளையம் என்று கோட்வேர்டு வச்சு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மூலமாக 90 பெண்களிடம் கிட்னி திருடப்பட்டிருக்கிறது. இதை அரசு கவனிக்குமா? ஒரு மறைமுகமான ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கிறதே. விவரங்களை பார்க்கலாம். மாணவியை மர்ம நபர் கடத்தி சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்யும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வைரலாக அவங்களை பிடிக்கிறதுக்காக தனிப்படை அமைச்சிருக்கோம் விளக்கம் கொடுத்திருக்கு தமிழ்நாடு காவல்துறை. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். போக்குவரத்து கழகங்கள்ல ஏற்படக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகளை வாங்கி தருவதாக அப்போது அமைச்சராக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள், முன்னாள் அமைச்சர், இப்பவும் அவர் அமைச்சர் தானே சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஒரு கேஸ் போயிட்டு இருக்க சொல்ல 2 பேரும் காம்ப்ரமைஸா வந்து நீதிமன்றம் வந்து போங்கப்பா எல்லாம் முடிஞ்சு போச்சு, போங்க போங்கன்னு சொல்லி அவர்கிட்ட வாங்கினதை நாங்க அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. நீங்க வாங்கினது லஞ்சம் சார், கடன் கிடையாது அப்படின்னு சொல்லி பைசல் பண்ணி வச்சுட்டாங்க. இதை எடுத்து என்னங்க இது, இவங்க கொடுத்ததும் தப்பு வாங்கினதும் தப்பு, இதே எப்படி பைசல் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி இதை எதிர்த்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக, அப்படியா சரின்னு சொல்லி வாங்கன்னு சொல்ல, அந்த தீர்ப்புல குறிப்பிடப்பட்ட சில வாசகங்கள் அதெல்லாம் சரியில்லைங்க, அதுக்காக நீங்க இதை நீக்கம் பண்ணணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி தரப்பும் உச்சநீதிமன்றத்தை அணுக அந்த வழக்கு நேத்து விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கு. நீதிபதி நல்லா கேஸ் கட்ட பூரா படிச்சு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 1000, 10,000, 13,133 பக்கத்தை படிச்சு காலையில வந்து உக்காந்து சரி ஏதாவது விசாரிக்கலாம்ப்பா என்னப்பான்னு சொல்லி கூப்பிட்டா, ஐயா எங்களுக்கு ஒரு 4-5 நாள் வாய்தா கொடுங்களேன், அடுத்த வாரம் வச்சுக்கலாமே, ரொம்ப சோம்பலா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க பிரச்சாரமே இப்பதான் தொடங்கி இருக்கு. உங்கள்டன் ஸ்டாலின்ல இருந்து தொகுதியில் ஸ்டாலின் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்க பணிகளை ஆற்றிக் கொண்டிருப்பதால் அவர் வாய்தா கேட்க, ஏப்பா நாங்களாம் வேலை இல்லாம இருக்கிறோம், உச்சநீதிமன்றத்துல கேஸ் வந்திருக்குது, நேரம் எவ்வளவு பொண்ணானது, அதுவும் அமைச்சருக்கு வேலை இருக்குன்னு சொல்றீங்களே, நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை கேஸை கிளியர் பண்ணோம், எங்களுக்கு எவ்வளவு டாஸ்க் இருக்கு தெரியுமா அப்படின்னு நைட்டு பூரா உட்காந்து படிச்சுட்டு காலையில விசாரணை பண்ணலாம்னு உங்களை கூப்பிட்டா வாய்தா கேட்கறீங்க. நீங்க தான் நிவாரணம் கேட்டு நீதிமன்றத்துக்கு வர்றீங்க. நீதிமன்றம் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கும் போது நீங்க வாய்தா கேட்கறது எந்த விதத்துல நியாயம் சொல்லிட்டு மீண்டும் அவர் வாய்தாவே கொடுத்துருக்காருன்னா பாத்துக்கங்களேன். ஸோ இதற்கு பிறகு வாய்தா கொடுத்துருக்காங்க. ஆமா, திரும்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திரும்பவும் கோர்ட்டுக்கு வருவாரு. வந்த பிறகு இவர் ஆனார், நான் வந்து எந்த தவறும் செய்யவில்லை, எல்லா சட்டமும் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுவார். இல்ல அந்த விசாரணை இல்லை, இவர் தான் கோர்ட்டுக்கு போறாரு. அதுல இருக்கக்கூடிய சில வாசகங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்ன வாசகங்கள்ல சில வாசகங்களை நீக்கணும் சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. அந்த வழக்கு வேற, இந்த வழக்கு இவரா போட்டது. இந்த வழக்குக்கு இவரே வாய்தா கேட்டா என்ன சொல்றது? திமுகவுடைய துணை பொதுச் செயலாளராக அண்மையில் ஒரு சர்ச்சையான தருணங்களில் உருவானவர் தான் ஐயா திருச்சி சிவா. எல்லாத்துக்கும் தெரியும் நேற்று அவர் என்ன பேசினார். அதுவும் குறிப்பாக ஐயா காமராஜர் அவர்கள் ஐயா கருணாநிதியுடைய கையை பிடிச்சி இந்த இந்தியாவையே உன்னை நம்பி தான் ஒப்படைச்சிட்டு போகிறேன், நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மரணம் அடைந்ததாகலாம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஸோ இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு உண்மையாகவே அந்த நேர்மையான காங்கிரஸுடைய கோபக்கார தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கொடுமையாக கொந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள், அவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ கோபமாக பேசுவார்னு. ஸோ அவர் இந்த விஷயத்தில் பயங்கரமாக கிரிட்டிசைஸ்லாம் வச்சுருக்காரு. இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் இதுதான் பெரிய டாப்பிக்காக இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்களா அதை? என்ன சொல்லியிருக்காரு? கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னது தப்புன்னு சொல்லலை, அப்படி அவர் சொல்லவே இல்லைன்னு மறுக்கலை. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா இல்லையான்றதுக்கு உள்ள போகவே இல்லை. 75 நினைக்கிறேன், 75 இறந்தார். 75 இருந்து 2025 வரைக்கும் இவ்வளவு காலம் இது வரைக்கும் வெளியிலேயே இந்த தகவல் வரலையா அப்படிங்கிறதுக்கான பதிலையும் சொல்லல. ஆனா இவர் சொன்ன பதில் பாருங்க எப்படிப்பட்ட உருட்டுக்கள் என்பதை. தீயவர்களின் எண்ணத்துக்கு இடம் கலகம் முட்டுன்னு நினைக்கிறது யாரு? அதுவும் இவங்க
மூட்டி விட்டதே அவங்க தான். மூட்டி விட்டவங்களே இதை சொல்லலாமாங்கய்யா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இப்போ இதில் தான் பிரச்சனை வெடிச்சிருக்குது. ஏற்கனவே செல்வ பெருந்தகை, அன்புமணி உட்பட எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. இப்போ புதுசாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவங்களே குண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்னு ரகுவரன் படம் வந்து இந்த முதல்வன் படத்தை ரகுவரன் சொல்லுவார்ல, அந்த டைலாக்லாம் சொல்ல இல்ல எனக்கு என்னமோ அந்த துணை பொதுச்செயலாளர்ன்ற பதவி தான் இப்படி பேச வைக்குதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நாளா ஐயா துரைமுருகன் ஐயா சில வார்த்தைகள் விட்டுட்டு இருந்தாரு. பதவி ஏறின உடனே இவரும் அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த பதவியில தான் ஏதோ இருக்கு, அதை பார்த்தோம்னா சரியா போயிடும். மற்றபடி அவரு மேலலாம் எந்த தப்பும் கிடையாது. அந்த ஏர்போர்ட்ல அந்த பெண்மணி ஐயோ திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாங்களே, அந்த விஷயங்கள்லாம் வச்சு நீங்க இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி இடம் போட்டக்கூடாது. அவரே சொல்லிட்டாரு, இதை வந்து பேசுவோர் ஆக்காதீங்கன்னு சொல்லி. ஆனா ஒரு விஷயத்துல நீங்க இதுல வச்சுன்னா ஐயா கருணாநிதியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்பியா திமுக தொண்டர்கள் ஏமாந்துருக்காங்க. இல்ல இனிமே வந்து பாஜக இந்த கட்சி அடிமையா வச்சிருக்குது, பாஜக அந்த கட்சி அப்படி நடக்குதுன்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க யாராவது பேசுனீங்க அப்படின்னா அதை வேற சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் அதை சொல்லியிருக்காரு. இவங்களாம் அதுக்கு பிறகு எப்படியும் சோனியா காந்தி அவர்கள்ட்ட போயிட்டு திமுக காரர்கள்லாம் வேலை பார்க்க தான் போறாங்க அப்படின்னு சொன்னாரு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளி, அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியில படிச்சுட்டு இருக்காங்க. சில மாணவர்கள் வகுப்பறைக்குள்ளேயும் சில மாணவர்கள் இருந்திருக்காங்க. சரி, 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த வகுப்பறை கட்டப்பட்டிருக்கு. 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டுல அந்த பள்ளி விடியல் ஆட்சியில் கட்டப்பட்ட ஒரு சிறப்பான சீர்மிகு கட்டிடம். அந்த கட்டிடத்திற்கு மேலும் சிறப்பு செய்யும் விதமாகவும், தலைப்புச் செய்திகள்ல வரும் விதமாகவும், எப்படி திராவிட மாடல் ஆட்சிய உலக அரங்குல கொண்டு போய் இந்த பேசுது, ஆப்பிரிக்கால அவார்டு கொடுக்குறாங்க, எத்தியோப்பியால பழங்குடிகள் நடனம் ஆடுறாங்க, ஆமா இதெல்லாம் எப்படி செஞ்சாங்களோ அது போல இந்த செய்தியும் சொல்லப்படுமா அப்படின்றதுதான் கேள்விக்குறியாரு. என்ன அப்படின்னா மேற்கூரை சீலிங், ஃபால் சீலிங் இருக்குல்ல, ஃபால் சீலிங்ல இல்ல சீலிங்கோட காரை பேர்ந்து விழுந்துருச்சு. வழக்கமா விழுந்துருச்சா? ஆமா, வழக்கமா குடிசை மாற்று வாரியத்தினுடைய வீடுகள்ல தான் தரமற்ற முறையில கட்டியா அப்படி ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு கூட நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். சொல்லுவாங்க. பள்ளி வகுப்பறை எந்த அளவுக்கு கவனமா கட்டணும். இவங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, உத்தரப்பிரதேசல பாலம் இடிஞ்சு போச்சு, குஜராத்ல மேகம் கவுந்துருச்சு அப்படிம்பாங்க. இப்ப மேகம் எப்படிப்பா கவுரும் அப்படின்னா, இப்ப இங்க விழுந்ததுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. ரக்ஷித், கோகுல், கோபிகா, அப்புறம் கோபிநாத்ன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 மாணவர்கள் தலையில காயம் பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. என் ஏரியாக்குள்ள வந்தா நான் வேற மாதிரி ஆயிருவேன்னு சொன்னாரு. அவர் ஏரியாக்குள்ளேயே ஒரு காரை பேர்ந்து விழுந்துருச்சு. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் என்ன சொல்ல போறாருன்றது தெரியல. பள்ளிக்கல்வித்துறை இந்த லட்சணத்துல இருக்குது. இது 2வது சம்பவம் இந்த வருஷத்துல மட்டும். நான் வந்து நேற்று ஒரு போஸ்ட் போடுறேன், என் கணக்கில் இது எத்தனாவதுன்னு தெரியல, ஆனால் என் கணக்கில் இது 4ஆவதுங்க அப்படின்னு. ஒருத்தர் என் கணக்கில் இது 6ஆவதுங்கிறாரு, இன்னொருத்தர் இல்லை இது என் கணக்கில் 8ஆவதுங்கிறாரு. ஆகும்போது எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாதிரி இடிஞ்சு விழுந்திருக்குன்ற கேள்வியும் வருது. எந்த செய்தியும் வரக்கூடாதுன்னு ஒரே புகழ்பாடல் துதிபாடலா போயிட்டு இருக்குது. விளம்பர மாடல். விளம்பரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக IAS அதிகாரிகள் வேற நியமிக்கப்பட்டிருக்காங்க. 4 பேருக்கு இதுதான் வேலையாமா. இப்படி இருக்கிற லட்சணத்துல இங்க இப்படி இருந்தா எப்படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லி திராவிட மாடல் ஆட்சி உலகத்திற்கே மாடல் சொல்றாங்க. உண்மை நிலை இதுவா இருக்கு, இதெல்லாம் சென்று சேருதா அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் இன்னைக்கு ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தியிருக்காங்க, எங்களுடைய அந்த பகுதி நேர வேலையை வந்து நிரந்தரமாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கைது பண்ணி அவங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்கன்ற ஒரு செய்தி அது வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. அவங்க கொண்டாட்டத்தில் இருக்காங்க. சென்னை வந்துட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு அம்மா நினைவிடம் வேலை கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுலதான் நம்ம எடுத்துக்கலாமா குழு புகைப்படம் எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சா அவர் பாடம் எடுத்துட்டு இருக்காரு. மாணவர்கள் வரும்போது லேட்டா வர்றாங்க, ஏன்டா லேட்டா வரீங்கன்னு சொல்லி கேட்டோன்னா ஒரு மாதிரி பதில் வேற மாதிரி சொல்லிருக்கான். ஸ்மெல் அடிச்சிருக்கு, ஏன்னா தண்ணி அடிச்சிட்டீங்களாடான்னு சொல்லி கேட்டோன்னே அவனுக்கு பதிலே சொல்ல இல்ல சார், அப்பா கடைக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும். உடனே நீங்க வாடா ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு வாங்கலாம்னு சொல்லி கூப்பிட்டதான் போச்சு. எடுத்து வச்சு இந்த பாட்டில் எடுத்து மண்டையிலே அடிச்சிருக்கானுங்க. மண்டை உடஞ்சு போச்சு. ஆமா 2 பேரும் பாட்டில் மண்டை உடைச்சிருக்காங்க. உடச்சு கிட்டத்தட்ட அவர் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. மாணவர்கள், பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியரை அது தண்ணி அடிச்சுட்டு வர்றாங்க. இது என்னங்க, இது இந்த அளவுக்கு ஒழுக்கம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. திராவிட மாடல் அரசுல வந்துட்டு இவ்வளவு மோசமான நிலைமைகள் ஏற்பட்டாலும் கூட கல்வி சிறப்பா இருக்குங்க. இதே பள்ளியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆசிரியரை கத்தியால் குத்திய மாணவன் சொல்லி நம்ம செய்தி படிச்சோம் இல்லையா, அதுவும் இதே பள்ளியில தான் நடந்திருக்கு. பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பள்ளியினுடைய தரமும் இந்த அளவுக்கு இருந்தா எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறை வளரும் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட விட்டுறேன். கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கம் இதுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போன டைமில் பற்ற வச்சு விட்டாப்புல, அது கொஞ்ச நாள் வெடிச்சுது. இப்போ அதற்கு பிறகு அதிமுகவிலையும் அது தொடங்கி இருக்குது. அமித்ஷா அவர்கள் பேசினார். அதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்தாரு. அதில் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அதற்கு நேற்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் இல்லை, இந்த தமிழ்நாட்டில் கூட்டணி தலைமை யார், நாங்கள் தானே, நான் சொல்கிறதா நடக்கும், நான் சொல்கிறதான் ஃபைனல் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்து சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே அப்படின்னு, முதல்ல இந்த கூட்டணி அமையறதுல எனக்கு எந்த பங்கும் இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் அமித்ஷாஜி இதெல்லாம் தெளிவாக பேசியிருப்பாங்க. அமித்ஷாஜி என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாரு. ஸோ அமித்ஷா சொல்றதா எனக்கு வேத சத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இபிஎஸ் தான் சொல்றது, கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்றாரு. கூட்டணியா இருந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம், ஆனா ஆட்சியில பங்கெல்லாம் கிடையாது அப்படின்றது தான் அவர் வந்து சொல்றாரு. ஸோ எப்படி ஆட்சியில் பங்கு கொடுப்பாங்களா இல்லை வெறும் நொங்கு தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் திமுகக்குள்ளேயும் இந்த பிரச்சனை இல்லாமல் இல்லை. நிறைய பேர் கூடுதலாக சார் ஒரு 10 சீட் ஒரு 15 சீட் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் அநேகமாக வரும் நாட்களில் வீரியமாக கொழுந்து விட்டு எரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் கைத்தறி நெசவாளர்கள் அதிகமாக சொல்ல போனா தறியே அவங்களுக்கு சொந்தமா இருக்காது, வேற ஒருத்தங்க தறி இருக்கும். அந்த தறி கொட்டால போய் உங்க கூலிக்கு ஓட்டிட்டு வருவாங்க, தறியை ஓட்டிட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய 2 கிராமங்கள்னே சொல்லலாம். அந்த அளவுக்கான இடத்துல, அந்த இடத்துல அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் குமாரபாளையம். ஆனால் இப்போ என்னன்னா கிட்னி பாளையம்னு பேர் வந்திருக்கு. அப்படின்னா என்னப்பா கிட்னி எல்லாம் பயிர் செய்யறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கிட்னியை எடுத்து வியாபாரம் பாக்குறாங்க. மிகப்பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, அதிர்ச்சிக்குள்ளான ஸ்கேம் நடந்திருக்கு. ஏற்கனவே இது நடந்தது, அதுக்கப்புறம் இதெல்லாம் சரிப்படுத்தப்பட்டது, அரசு நடவடிக்கை எடுத்துருச்சு, நீதிமன்றம் நடவடிக்கை, காவல்துறை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இது நடக்கலன்னு சொல்லி எங்கேயுமே செய்தி வராம இருந்த பட்சத்துல மிகப்பெரிய பிரளயமான செய்தி ஒன்று வந்திருக்கு. 90 பெண்களுக்கு கிட்னி ஒற்றை கிட்னியோட இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு, ஆதாரப்பூர்வமா வந்திருக்கு. இப்போ இந்த விவேக் வந்து இருக்கக்கூடிய விவேக் ஒரு படத்துல கேட்பார்ல, இங்க இத வச்சு தான் அந்த காமெடியா எடுத்தாங்க. எஸ், கிட்னி ட்ரீட் வச்சு தான் அவங்க எடுத்தாங்க. கிட்டத்தட்ட திரும்பவும் அது ரிப்பீட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அங்க சுத்தி இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்ல இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்களை அவங்க செய்யறாங்க. 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கிட்னியை விலை பேசுறாங்க. பேசுனீங்கன்னா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களும் வறுமையின் காரணம் அந்த 1 லட்சத்தை வாங்கிட்டு ஆபரேஷனுக்கு அவங்களை கூட்டு வந்துடுறாங்க. அட்வான்ஸை கொடுத்து அந்த கிட்னியை எடுத்துடுறாங்க. எடுத்து அந்த இடைத்தரகர்கள் மட்டும் 50 லட்சம் ரூபாய்க்கு இது கள்ள மார்க்கெட்ல பெரும் செல்வந்தர்களுக்கு விற்கப்படுது அப்படின்ற தகவல் வருது. அது போக ஆபரேஷன் செலவு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பாத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்னி அந்த அளவுக்கு தேவை இருக்கு. இவனுங்க என்ன பண்ணாங்க, அப்பா கடைக்கு போய் இவனுங்க அந்த கிட்னியை என்ன பண்ணானுங்கன்னு தெரியல, அதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுதான்றதுல பெண்களுக்கு எப்படின்னு தெரியல. என்ன பிளட் குரூப்பா இருந்தாலும் சரி கிட்னியை கொடுத்தா போதும் 50 லட்சம்ன்ற மாதிரி பேசி இவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு 1 லட்சம் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்ற மாதிரி. 1 லட்சத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்காம ஏமாத்திடுறாங்க. மீதம் கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்காம விட்டுறாங்க. 1 லட்சத்தோட இவங்களை கைகளி விட்டுறாங்க. இப்படி 90 பெண்கள் மட்டுமே ஒற்றை கிட்னியோட, அதாவது இயல்பான வேலையும் செய்ய முடியாம மருத்துவ செலவுக்கும் பணம் இல்லாமல் மிகவும் சிக்கலான நிலையில் இருக்கிறார்கள். வானம் படத்துல வந்து இதே மாதிரியான ஒரு காட்சி தான் வரும். அவங்களுக்கு 30,000 35,000 தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகத்தான் ஆர்கனை டொனேட் மட்டும் தான் பண்ணணும், விற்கக்கூடாதுன்ற சட்டம்லாம் கடுமையான சட்டங்கள் இருக்கு. நீங்க லீகலா கிட்னி வாங்க, என்னுடைய உறவினர் ஒருவரே இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் கிட்டத்தட்ட 17 இருந்து 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவர் செலவு பண்ணாரு. கடைசி வரைக்கும் அவர் டெஸ்ட்டுக்கே அவ்வளவு செலவாச்சு. ஆனா கிட்னி கிடைக்கல, அவர் இறந்தே போயிட்டார். ஸோ நீங்க டொனேட் பண்ணுங்க, யாருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரி விற்கணுன்ற ஆசை குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலான்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. பட் அவங்க கிடைக்கல, இறந்து போயிட்டார். அப்படி இருக்கும்போது இதுல என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய, தமிழகம் முழுவதும் கிளைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இதுல இணைந்திருக்கிறது அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இது வெளியில வருமா இல்ல இந்த ஸ்கேம் எல்லாம் பார்த்து, ஏன்னா ஒரு பெரிய பிரச்சனையே இவங்க கண்ணை தொடச்சு விட்டு போறாங்க. இதெல்லாம் எளியவர்கள் பாதிக்கப்படும், செல்வப்பிறந்தவர்கள் எல்லாருமே இதை பத்தி பேசியிருக்காங்க, கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இதற்கு நியாயமான குற்ற விசாரணை நடைபெறணும் அப்படிங்கிறது மட்டும் தான் தமிழ்நாடு அரசுக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. நேற்றைக்கு எல்லா செய்தி தொலைக்காட்சிகளையும், ஏன் சமூக வலைத்தளங்களில் கூட சிலர் பகிர்ந்திருந்தாங்க. கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் ஒரு 9 வயது பள்ளி குழந்தைன்னு தான் சொல்லணும். அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்குங்க. போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பின்னாடியே போயிருக்காரு. போன நேரம் இந்த குழந்தைய பார்க்க அந்த குழந்தைக்கும் இவர் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது, யார் இவர் பின்னாடியே வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏதோ கல்லைகளை குடிஞ்சு எடுத்துருக்கும் போல. அது எடுத்த நேரம் இவர் போய் டக்குன்னு அந்த குழந்தைய பிடிச்சி தூக்கிட்டு போய் அதுக்கு பிறகு பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுருக்காரு. ஸோ இதை வந்து அந்த குழந்தை பார்த்தோன்னே பயந்து கத்த ஆரம்பிச்சிருக்கு, அலற ஆரம்பிச்சிருக்கு. அந்த அலறல் சத்தம் கேட்டு சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் வந்து அதை சிசிடிவியில் பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த சிசிடிவி காட்சி மட்டும் இப்போ கிடச்சிருக்கு. அதை தான் இப்போ நேற்று ஃபுல்லாக வைரலாக இருக்குது. அதை பார்த்து இப்போ வந்து அதற்கு தனிப்படை அமைச்சிருக்காங்க அந்த நபரை பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரியான கொடூரங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இது என்ன பிரமாதம் அப்படின்னு சொல்ற மாதிரி திராவிட மாடல் ஆட்சியினுடைய பிரதாபங்களை வெளிப்படுத்தும் விதமாக டிஎஸ்பிக்கு கொடுக்கப்பட்ட வாகனம் மறுக்கப்பட்டிருக்கு. அவர் நடந்து போறத வீடியோவா எடுத்து போட்டு அண்ணாமலை அவர்கள் பல கேள்விகளையும் கேட்டு வீடியோ போட்டிருக்காரு. சென்னையில் அவர் பணியில் இருக்கும்போது தன்னுடைய துறையில நடக்கக்கூடிய விஷயங்களும் அந்த ஊழல்களையுமே
லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தகவலா கொடுத்திருக்காரு, லெட்டர் போட்டிருக்காருன்ற விஷயத்துக்காக அவர் இங்கிருந்து மாற்றப்பட்டு மயிலாடுதுறைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. துறையில லஞ்சம் இருக்கும், என்ன பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் நீ நீ வந்து கண்டுக்காம letter போடுறியா? இருக்கக்கூடாதுல்ல, நீ வாங்காம போ, நீ எப்படி சொல்லலாம் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க போல இருக்கு. ரெண்டாவது கிட்டத்தட்ட 1200 சட்டவிரோதமாக மது விற்பவர்களையும் சட்டவிரோத பார்களின் மேலையும் அந்த வழக்குகள் மொத்தமே 1200 பேரை நடவடிக்கை எடுத்திருக்காரு. 700 பேரை சிறைக்கு அனுப்பியிருக்காரு என்று எவ்வளவு பெரிய இவருடைய சாதனை. track ஒரே ஒரு டிஎஸ்பி பாத்துங்கய்யா. ஏன் இதுக்கு பாராட்டு விழா தான் நடத்துறீங்க, எதுக்கு வாகனத்தை ஆனா புடுங்குறீங்க? அவங்களுக்கு வாகனத்தை புடுங்கியிருக்காங்க. நடந்து போறத எடுத்து இன்னைக்கு செய்தித்தாள்கள்லையும் இணையங்கள்லையுமே உலா வர ஆரம்பிச்சிச்சு. அவரே பேட்டி கூட கொடுத்திருக்காரு, ஒரு பிரபலமான டிவி சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. தான் எப்படி வஞ்சிக்கப்படுறோம், தன்னுடைய உயரதிகாரி எஸ்பி வந்து இப்படி இருக்கா சொல்றாராம், இப்படி இருக்கிற விரலே கொஞ்சம் இப்படி ஆகணும், இல்லைன்னு வச்சுங்க இந்த விரலை வெட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க வளைஞ்சு கொடுக்கணும்ன்றத அப்படி சொல்லி. இது கூட அவருக்கு புரியாதா இல்ல மக்களுக்கு தான் புரியாதா? அந்த அளவுக்கு மிரட்டப்பட்டிருக்கிறார். இதை ஒரு பக்கம் வைப்போம். இன்னொரு பிரதாபத்தை என்ன சொன்னீங்கன்னா, சேலத்துல கருணாநிதி சிலை 4 ரோடு 5 ரோடோ எந்த ஒரு பகுதியில கருணாநிதியுடைய சிலை இருக்கு. இந்த சிலையில வந்து கருப்பு மைய ஊத்திட்டாராம் ஒருத்தர். அதுக்காக தனிப்பட அமைச்சிருக்காங்க. அதாவது கருப்பு சிகப்பு கொடி நம்ம கொடி, அவ சிலையும் கருப்பா தானே இருக்கணும்னு நினைச்ச ஒரு உடன்பிறப்பு ஏதோ கருப்பு பெயிண்ட ஊத்திட்டாருங்க. கொஞ்சமா ட்ரை பண்ணிருக்காரு, அதுக்கு பிறகு ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிருப்பாரு. அதெல்லாம் அவசரப்பட்டு தனிப்படை இப்பதான் வந்து அஜித் குமார் அந்த சம்பவத்துக்கு பிறகு தனிப்படைகள்லாம் கலைக்கப்பட்டுச்சு, தனிப்படையே இல்ல. இப்ப திரும்ப இதுக்கு மறுபடியும் தனிப்படையை போட்டிருக்காங்க. போட்டு விசாரிச்சு சிசிடிவி காட்சியெல்லாம் பார்த்து 77 வயசு மருத்துவர் ஒருத்தர் கார்ல வந்து பெயிண்ட ஊத்திட்டு போயிருக்கான்னு சொல்லி அவரை பார்த்து அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. எந்த செக்ஷன்ல போட்டு எப்படி இவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை நாட போறாங்கன்னா பாத்துங்களேன். இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.